எடிட்டர்ஸ் ப்ரிவியூல பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற கேரக்டர் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எப்படி CapCut அப்ளிகேஷன்ல மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டுட்டோரியல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் மேக்கிங் வீடியோ டுட்டோரியல் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் சாங்க்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோல எப்படி கேரக்டர் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சாங்க்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிப்ல இருக்க ஸ்டார்டிங் பொசிஷன்ல வச்சுட்டு ஃபுல் ஃப்ரேம் ஆப்ஷன் கொடுத்து வீடியோவை ஃபுல்லா கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங் பொசிஷனை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் செகண்ட் வீடியோ கிளிப்ல இருக்க ஸ்டார்டிங் பொசிஷன்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி ஃபுல் ஃப்ரேம் கொடுத்து அந்த கிளிப்பையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்க ஆட் பண்ண வீடியோ கிளிப்ல ஸ்டார்டிங் பொசிஷன்ல வச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிப் ஸ்டார்டிங்ல டைம் லைனை வச்சுட்டு கீழே ஓவர்லேங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஆட் ஓவர்லேல போயிட்டு இப்போ டைம் லைன்ல இருக்க வீடியோவோட ஸ்கிரீன்ஷாட்டை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட்டிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு கிராப்பில் போயிட்டு 9:16 கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஃப்ரேமாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டியூரேஷனை வந்து 0.5 செகண்ட்ஸ்க்கு எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை வீடியோவோட ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு முன்னாடி செட் பண்ணுங்க. இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து ரிமூவ் பேக்ரவுண்டை வந்து கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். இதுக்கப்புறமா டிக் கொடுத்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்க கீ ஃப்ரேமில் வச்சுட்டு அந்த இமேஜை வந்து கீழமாக்க ட்ராக் பண்ணுங்க. இமேஜ் வந்து ஹைட் ஆகிற அளவுக்கு மட்டும் ட்ராக் பண்ணால் போதும். இப்போ ஃபைனலாக அந்த இமேஜை செலக்ட் பண்ணி அதில் இருக்க கீ ஃப்ரேமில் செட் பண்ணிட்டு மேலே கிராஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஈஸிங்கிறத வந்து கொடுத்து டிக் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா வீடியோ கிளிப்பில் இருக்க ஸ்டார்டிங் பொசிஷன்லையும் செட் பண்ணிட்டு உங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோலையும் இந்த அமேசிங்கான ட்ரெண்டிங் எஃபெக்ட்ஸ் வந்துடும்.